வியூவர்ஸ், நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறதா இருக்கீங்களா, அதாவது ஒரு செகண்ட் கார் வாங்குறதா இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும். சரியா? அப்படி பார்க்கலன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து அந்த காரை வாங்கிட்டு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாவீங்க. அந்த பாதிப்பு ஃபினான்ஷியலாக மட்டும் இருக்காது, ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும். நான் பயமுறுத்துக்காக சொல்ல வரல, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொல்ல வரல, பார்க்கணுக்காக சொல்ல வரல. இதில் அவ்வளோ பெரியான பிரச்சனை இருக்குது. அதாவது செகண்ட் காரை நீங்கள் வாங்குறதில்ல, செகண்ட் கார் வாங்குறதுல பிரச்சனை இருக்குன்றதை விட எந்த மாதிரியான காரை நீங்கள் செகண்டாக வாங்குறங்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது. நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இதை மிகைப்படுத்திலாம் சொல்ல வரல, எக்ஸாரிட் பண்ணிலாம் சொல்ல வரல, இருக்கிற ஃபேக்டர் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செகண்ட் கார் வாங்கும் போது ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா இந்த மாதிரி பிராண்டட் காரை ஒருபோதும் வாங்கிடாதீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து கழுவிக்கிற ஊற்றலாம். ஐ டோன்ட் மைண்ட் இட். ஏன்னா அவங்களோட பார்வையில் அது சரியானது. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கார் வாங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, அது என்னோடய பார்வையில் என்னோட வியூவில் இது கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் காரை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா வாங்கிட்டீங்கன்னா உங்களால் மெயின்டெனபிள் பண்ண முடியாது. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எக்ஸ்பென்சிவ். உங்களில் பல பேர் மெயின்டெனன்ஸ் வந்து சீப்பு தானே சார் சொல்கிறாங்க சார், எல்லாம் ஒரே மாதிரி தான். தயவுசெய்து சொல்கிறேன், மெயின்டெனன்ஸை வந்து ரெண்டு கடையாக பிரிங்க. ஒன்று பீரியாடிக் மெயின்டெனன்ஸு, இன்னொன்று பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். இந்த பீரியாடிக்கு ஆயில் ஃபில்டரோ ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரும் கிடையாது, அது எந்த பிராண்டுக்கு நீங்கள் பண்ணிட முடியும். ஆனால் அந்த ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 எக்ஸ்பென்சிவ். அதுவும் இப்போ நான் சொன்ன பிராண்டடுக்குலாம் நீங்கள் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். முக்கியமாக அதுலேயும் நான் சொல்லிடுறேன், இப்போ இந்த ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா கார் மேலே தப்பு சொல்ல வரல, பிராண்டு மேலே தப்பு சொல்ல வரல. அது அந்த கார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கார், ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் கார், அது எந்த விதமாக டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காரை வாங்கிறதுக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் அதுக்கு சூட்டபிள் பர்சனாக இருக்கிறது இல்லை. சரியா? அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்களோட பொருளாதாரத்துக்கு மீட்டான? நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன், எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா செகண்ட் கார் வாங்குறவங்க 99% ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து காருக்கு போகிறவங்களா இருக்காங்க. ஒரு பைக்லேருந்து நீங்கள் காருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் என்ட்ரி லெவல் கார், ஒரு மாருதி, ஹுண்டை, டொயோட்டா, டாட்டா இந்த மாதிரி ரொம்ப என்ட்ரி லெவல் கார் போனாலேயே நீங்கள் பைக்கில் செலவு பண்ணுற மாதிரி 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த என்ட்ரி லெவல் காருக்கே நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி வந்து ஒரு பைக்லேருந்து நீங்கள் போகும்போது 10 டைம்ஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்? அதுவே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலையில் இருப்பீங்கன்னா, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பைக் வச்சுருக்கீங்க, ஏன் இவ்வளோ நாள் கார் வாங்கலேன்? உங்களோட ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அக்செப்ட் த ஃபேக்ட். அப்படிங்கும் போது நீங்கள் எப்படி 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபோர்டபுள் ஒரு 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 காரை, ஒரு பைக் இருக்குது 10 டைம்ஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? பொருளாதாரத்தை திடீர்னு எப்படி சடனாக வளர்ந்துருப்பீங்க? ஸோ வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த காரை வாங்குறதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சிக்கலில் நீங்கள் வந்து சிரமப்படுவீங்கன்னா, இந்த மாதிரி பிராண்டட் காரை வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை மெயின்டைனே பண்ண முடியாது. அந்த காரை வாங்கிட்டு நீங்கள் சிரமப்பட்டு சிக்கலில் தான் மாட்டுவீங்க. நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் இந்த வண்டிக்கு பொறுத்தவரையில். இந்த வண்டி ஜெட்டா ஃபோக்ஸ்வேகன், இந்த வண்டியில் கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் அடிக்கல, அவ்வளோதான். இந்த ஹார்ன் அடிக்கலைங்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 35,000. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஜெட்டாவுக்கு ஹார்ன் அடிக்கலைங்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இது ஒரு கேபிள் மாதிரி இருக்கா? இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் கேபிள். சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஃப்ளெக்சிபிள் கேபிள் இப்படி தான் இருக்குது. இந்த பார்ட்டு தான் இல்லை போயிடுச்சு. இந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 35,000 பார்ட் காஸ்ட் அலோன். இமேஜின், உங்களில் பல பேர் 35,000 கொடுத்து காரே வாங்கிடுவீங்க. ஆனால் ஒரு பார்ட்டு ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஒயர் கேபிள். உங்களுக்கு புரியுதுங்க உங்களுக்கு? இது எங்கே இருக்கும் அப்படின்னு, அந்த காரில் ஸ்டேரிங் இருக்கும், ஸ்டேரிங்கில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டேரிங்கை திருப்பும் போது இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றினா இப்படி சுற்றும், இப்படி சுற்றினா இப்படி சுற்றிக்கும். சரிங்களா? இந்த அதாவது எப்படின்னா ஸ்டேரிங் நீங்கள் நார்மல் கேபிள் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங் சுற்றினா அந்த ஸ்டேரிங் கட் ஆகிடும். அதாவது சார் இந்த கேபிள் கட் ஆகிடும் ஸ்டேரிங் சுற்றும் போது, நார்மல் கேபிள் போட்டால். அதனால தான் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாக் ஸ்ப்ரிங்னு பேர் இந்த கேபிள் டைப்புக்கு. அப்படி பண்ணால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் சுற்றும் போது இதுக்குள்ளே சுற்றிக்கும். அதேமாதிரி ஆன்டி கிளாக் சுற்றும் போதும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கட் ஆகாது. இந்த ப்ராடக்ட் 35,000. வாங்க எங்கே வரும் இந்த ப்ராடக்ட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த கிளாக் ஸ்ப்ரிங் எங்கே வருது அப்படின்னா, இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல, இதை நீங்கள் கழட்டின்னு வச்சிங்களேன். நான் ஏற்கனவே கழட்டினது இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் கழட்டிட்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை எடுத்துகிட்டா இதுக்குள்ளே இருக்கும். சரியா? இதுதான் 35,000. சரியா? இது ஆக்சுவலி வென்டோடைய
கிளாக் ஸ்ப்ரிங்கு. ஆனால் இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் இதுலேயே காமிக்கிறேன், இதனோட ஒரிஜினல் நான் கரெக்டாக தான் காமிக்கிறேன். சரியா? இங்கே பாருங்கள், இதை நீங்கள் இப்படி அழுத்துனா ஹார்ன் அடிக்கணும், ஹார்ன் அடிக்கலை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் கிளாக் ஸ்ப்ரிங், ஒரு சின்ன யூனிட்டு. இந்த கஸ்டமரு இந்த காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாரு. செகண்ட்ஸுமே வெரி எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் கிடைக்கல. சரியா? அதனால் இப்போது திரும்பவுமே நான் ரீஃபீட் பண்ணி இப்போ கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் இந்த வண்டியில் வேறு சில ஒர்க்லாம் பண்ணிட்டேன், அந்த ஒர்க்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். ஏன்னா 35,000 கொடுத்து வாங்க முடியலைங்கிற பிரச்சனையும், அடுத்தது செகண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இல்லை, இருக்கிறவங்களும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்கிறாங்கிறதுனால. சரியா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த ப்ரீமியம் கார் வாங்குறதுல எவ்வளோ எக்ஸ்பென்சிவான பார்ட்ஸ் இருக்குன்னு. இந்த ஒரு சின்ன இவ்வளோக்குன்னா அப்போ மற்றதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும், இதோட இன்ஜெக்டர் எப்படி எக்ஸ்பென்சிவாக இருக்கும், டர்போ எப்படி இருக்கும், ஈஜிஆர் என்ன காஸ்ட்லி இருக்கும். சரியா? இதனோட ஆல்டர்னேட்டர், இதனோட கம்ப்ரெசர், சரியா, இதனோட இது மாதிரி ஸ்டார்டர் மோட்டர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அத்தனை பார்ட்ஸுமே இருக்கும், வெரி எக்ஸ்பென்சிவ். இசிஎம், ஏபிஎஸ், ஏர் பேக்கு, தென் வந்து பாடி சிஸ்டம் கண்ட்ரோல் மாடலு, இந்த டோருக்கு ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாமே வெரி எக்ஸ்பென்சிவ். இந்த கார் மேலே தப்பு இல்லை, பிராண்ட் மேலே தப்பு இல்லை. நீங்கள் இந்த கார் வாங்கினீங்கன்னா உங்களோட மிஸ்டேக் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் எடுத்தோம் நேராக வந்து அதாவது பைக்லேருந்து பைக் யூஸ் பண்ணி நேராக இந்த கார் இந்த மாதிரி வாங்கினவங்களாம் நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு அவங்களோட லைஃபை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ரபிளாக இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கார் மேலே தப்பு இல்லை, பிராண்ட் மேலே தப்பு இல்லை. நீங்கள் இந்த கார் வாங்குறதுக்கு சூட்டபிளான பர்சன்ஸ் கிடையாது. ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பைக்லேருந்து நேராக செகண்ட்ஸ் கார் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜெட்டா கார் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபோக்ஸ் வேணும் வென்டோவோ யூஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இந்த ஜெட்டா ஆகும்னு சொல்லி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒருபோதும் என்னை பொறுத்தவரை நான் சொன்ன ஃபோக்ஸ் வேன் எல்லாம் வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் மாருதி, ஹுண்டாய், டொயோட்டோ, டாட்டா இந்த மாதிரியான காரில் போங்க. அதுவும் என்ட்ரி லெவலில் மட்டுமே போங்க, அதுதான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் போங்க, டீசலுமே அட்வைசபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு எது இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.